வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் சன் டிவிக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து வர பெரிய ஃபெஸ்டிவல் பார்த்தா அப்படின்னா 2025 பொங்கல் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா நியூ இயர், அதே மாதிரி 2024 கிறிஸ்மஸ் வந்து வருது. ஸோ இந்த 3 ஃபெஸ்டிவலில் சன் டிவிக்கான மூவிஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முன்னாடி பாருங்கள். வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2024 கிறிஸ்மஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸுக்கு பார்த்தா அப்படின்னா சன் டிவியில் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிப்பீட்டட் மூவி தான் போட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா புது படங்கள் போடுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நியூ இயர் பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக வாங்கியிருக்க சன் டிவி திரைப்படம் பார்த்தா அப்படின்னா வந்து கவின் அவர்களோட பிளடி பேக்கர் மூவி, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் மூவி தான் இருக்குது. ஸோ இதில் கவின் அவர்களோட பிளடி பேக்கர் மூவி பார்த்தா அப்படின்னா வந்து நியூ இயர் அன்னைக்கு போகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து மார்னிங் ஸ்லாட்டில் தான் போகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா சூர்யாவோட திரைப்படம் பார்த்தோம்னா, அதாவது குறிப்பாக சிங்கம் 1 மூவி பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நியூ இயர்க்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சிங்கம் மூவி பார்த்தோம்னா இந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கம் 2 போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒருவேளை கவினோட பிளடி பேக்கர் போடாட்டி சிங்கம் 2 போடாட்டி கண்டிப்பாக வந்து தங்கலான் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தங்கலான் படத்தோட ரைட்ஸ் கூட ஒன்று ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆகலாம். இருந்தாலும் சன் டிவி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொங்கலுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பொங்கலுக்கு பார்த்தா அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் மூவி தான் இருக்குது. இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டராக இருக்குது 2024 திரைப்படங்களில். கண்டிப்பாக இந்த படத்தை ஜனவரி 14 வந்து செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வருது. ஈவினிங் 6:30 PM போட்டுருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அஃபிஷியல் ப்ரோமோ வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மாட்டுப் பொங்கல், அதாவது ஜனவரி 15 பார்த்தா அப்படின்னா புதன்கிழமை ஈவினிங் 6:30 PM மோஸ்ட் ப்ராப்ளி இந்த படம் போகிறது ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கங்குவா மூவி, இந்த படத்தோட ரைட்ஸ் வந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் சண்டிகருக்கு போகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வேட்டைன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கங்குவா படம் பார்த்தோம்னா 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ரைட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒருவேளை வாங்கினா கண்டிப்பாக ஜனவரி 15 வந்து போட்டுருவாங்க. ஜனவரி 14 வந்து கண்டிப்பாக வேட்டைன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சொன்ன லிஸ்ட்டில் பார்த்தா அப்படின்னா தங்கலான் மற்றும் கங்குவா 2 திரைப்படங்களுமே ஸ்டுடியோ தான். இந்த 2 திரைப்படங்களோட சேட்டலைட்ஸ் பார்த்தோம்னா ஒன்று அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இதில் வந்து தங்கலான் மட்டும் கலைஞர் டிவி போகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை போனால் அவங்கள்ட்ட போனால் கூட பொங்கலுக்கு போடலாம். ஆனால் சன் டிவிகிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு இருக்க சான்சஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் கங்குவாவும். ஸோ கங்குவா பார்த்தோம்னா ஒன்றும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் சன் டிவிகிட்ட போகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை சன் டிவிகிட்ட இருந்துச்சு நம்ம சொன்ன சான்சஸ் நடக்கிறது தான் ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி சில லோ பட்ஜெட் திரைப்படங்களான சந்தானம் கூட இங்கே நான் தான் கிங்கு, அதே மாதிரி கொலை மூவி கூட இருக்குது. ஸோ இந்த திரைப்படங்கள் கூட இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வீக்கெண்டில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.